வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாரு கோபி. சாப்பாடு இருக்கான்னு கேக்குறாரு. இருக்கு உட்காருங்க அப்படின்னு இலைய போடுறாங்க பாக்யா. நீ சாப்பிட்டியான்னு அவரு கேட்க அவங்க இல்லைன்னு சொல்ல, உட்காரு எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு அவரு சொல்ல, இல்ல செல்வியும் நானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிங்கிற கோபி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 வாய் எடுத்து வச்சுட்டு ஃபுட்டு ஃபென்டாஸ்டிக்ங்கிறாரு. தேங்க்ஸ்ன்னு பாக்யா சொல்ல, உட்கார்றியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு கோபி. என்ன பேசணும்னு அவங்க கேட்க, உட்காரேன் சொல்றேன். அப்படின்னு கோபி சொல்ல, ஒரு சேர இழுத்து போட்டு உட்கார்றாங்க பாக்யா. ரொம்ப நல்லா இருக்கு. கடை பிசினஸ்லாம் எப்படி போகுதுங்கிறாரு கோபி. பிசினஸ் தொடங்கி 2 நாள் தானே ஆகுது. எப்படி போகுதுன்னு சொல்ல தெரியல. ஆனா நேத்த விட இன்னைக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. அப்படின்னு பாக்யா சொல்ல, இதே குவாலிட்டியோட போனோம்னு வச்சுக்கோயேன், கூடிய சீக்கிரம் பக்கத்திலேயே இன்னொரு ஹோட்டல் திறந்துருவேன் அப்படின்னு கோபி சொல்ல, இதத்தான் பேசணும்னு சொன்னீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்ல வேற ஒரு விஷயம் பேசணும். ஆமா, இந்த பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு பேங்க் லோன் எடுத்திருந்தியே, அது என்னாச்சுங்கிறாரு கோபி. அதான் சொன்னேனே, இனியா மாமனார் கொடுத்த பணத்தை வச்சு அந்த லோனை அடைக்க போறேன்னு அப்படின்னு பாக்யா சொல்ல, அடைச்சிட்டியா அப்படின்னு கோபி கேட்க, ஆன்னு தலையாட்டுறாங்க பாக்யா. ஏதாவது மிச்சம் பணம் இருக்கான்னு கோபி கேட்க, நான் கேட்டதை விட அவரு கம்மியா தான் பணம் கொடுத்தாரு. அந்த பணத்தை வச்சுதான் நான் இந்த மெஸ்ஸ தொடங்கி இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, கோச்சுக்காத. பிளானிங் நீ கொஞ்சம் பெட்டரா பண்ணி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்றாரு கோபி. என்ன பிளானிங் அப்படின்னு பாக்யா கேட்க, சம்மந்தி கொடுத்த பணத்தை வச்சு இதை விட பெரிய இடமா பார்த்து வாடகைக்கு எடுத்திருக்கலாம். இதை விட பெட்டரா அங்க வருமானம் கிடைச்சிருக்கும்ல. அதை வச்சு கடனெல்லாம் அடைச்சு அப்படியே ஸ்மூத்தா போயிருக்கலாம்ல அப்படின்னு கோபி கேட்க, ஒரு நிமிஷம் யோசிக்கிற பாக்யா. எனக்கு அதெல்லாம் தோணவே இல்ல. கடன் என்ன ரொம்ப பதட்டமாக்கி விட்டுருச்சு. பணம் வந்ததும் முதல்ல கடனை அடைக்கணும்னு தான் யோசிச்சேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் போதும் இந்த பிசினஸ்னு வந்தா கடன் எல்லாம் சகஜம், நார்மல் தான். அதெல்லாம் பார்த்து நாம பயப்படவே கூடாது அப்படின்னு கோபி சொல்ல, எனக்கு அது தெரியல. நான் ஒரு சாதாரண குடும்ப தலைவி தானே. ஒருவேளை நானும் எம்பிஏ படிச்சிருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ என்னவோங்கிறாங்க பாக்யா. நோ 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 நோ, நீ ரொம்ப டேலண்டட் பர்சன். இங்க உனக்கு 1008 பிரச்சனை. அதனாலதான் இது உனக்கு தோணல, அவ்வளவுதான். கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு கோபி கேட்க, ஹெல்ப்னா எனக்கு புரியலங்கிறாங்க பாக்யா. பண உதவி வேணுமான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்கிறாங்க பாக்யா. நீ என்கிட்ட என்ன உதவி வேணாலும் ஓப்பனா கேட்கலாம், பிராங்கா கேட்கலாம், எப்ப வேணா கேட்கலாம், ஓகேங்கிறாரு கோபி. நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்யா கேட்க, கோபிக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. ஷியோர் ஷியோர், என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கோபி கேட்க, எழிலும் செழியனும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியோட தனியா இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, இப்ப அதனால எதுவும் பிரச்சனை வந்திருக்காங்கிறாரு கோபி. இதுவரைக்கும் பெருசா எந்த பிரச்சனையும் வரல. வந்த சின்ன சின்ன பிரச்சனையும் அவங்களாவே சமாளிச்சுட்டாங்க. சிலத நானும் சமாளிச்சேன். ஆனா எப்பவுமே அப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும். அதுக்கு மெயின் காரணமா அத்தை தான் இருப்பாங்க. அத்தை பேசுற பேச்சுக்கெல்லாம் அவங்கள எடுத்தெறிஞ்சு பேச எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா என்னால அத பண்ண முடியாது. அவங்களுக்கும் அது நல்லா தெரியும். அதனால தான் அவங்க என்ன கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் நெறைய பிரஷர தாங்கிக்கிட்டு இருக்கேன். அதோட சேர்த்து அத்தை குடுக்குற பிரஷரையும் என்னால தாங்க முடியல. எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அத்தைய கொஞ்சம் என் விஷயத்துல தலையிடாம இருக்க சொல்லுங்க. அது போதும் எனக்குன்னு பாக்யா சொல்ல, தலையாட்டுற கோபி, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது பாக்யா. உனக்கு தெரியாததில்ல. நான் நெறைய தடவ கூப்பிட்டுட்டேன். இப்ப கூட அம்மா என் கூட வரேன்னு சொன்னா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். ஆனா அவங்க வரமாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யறது? நீ காலையில கிச்சன் போயிடுவ. நான் வீட்ல தனியா இருந்தா எனக்கு போர் அடிக்குது. இங்கேயாவது நான் பேர பசங்களோட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருப்பேன்னு சொல்றாங்க. அத மீறி நான் அவங்க கிட்ட என்ன பேசுறதுங்கிறாரு கோபி. நானும் அவங்கள வீட்ல இருந்தெல்லாம் கூட்டிட்டு போங்கன்னுலாம் சொல்லல அப்படின்னு பாக்யா கொஞ்சம் பதட்டமா சொல்ல, நான் பேசுறேன் பாக்யா. நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஏய், இன்னைக்கு நானும் அம்மாவும் இனியாவ பார்க்க போறோம். போற வழியிலயோ இல்ல போயிட்டு திரும்பி வர்ற வழியிலயோ நான் அவங்க கிட்ட நிதானமா பேசுறேன். உனக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம உன் வழியில குறுக்க வராம நான் பாத்துக்கிறேன்னு கோபி சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஓகே வெல்கம்ங்கிறாரு கோபி. சாப்பிடுங்கன்னு பாக்யா சொல்ல, சரின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சுதாகர் வீட்ல சந்திரிகா சர்வன் மெய்டு கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க.
நீங்க நேத்து சமைச்சது இனியாவுக்கு பிடிக்கல போல. அவ சரியா சாப்பிடவே இல்ல. என்கிட்ட கேக்குற மாரி இனியா கிட்ட கேட்டு அவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டு பார்த்து பண்ணுங்க. அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரியும் கோபியும் உள்ளர வர்றாங்க. ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா காதுல இருந்து காது வரலும் சிரிச்சிட்டு நிக்க, சரிம்மான்னு சர்வன் மேய்டு சொல்றாங்க. சந்திரிகா இந்த பக்கம் திரும்ப இவங்க 2 பேரையும் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு, "ஏங்க?" அப்படின்னு மொபைல் பார்த்துட்டு இருக்க சுதாகர கூப்பிட்டுட்டு, "வாங்கம்மா, வாங்க சம்மந்தின்னு" எழுந்து நின்னு வரவேற்கிறாங்க சந்திரிகா. உடனே சுதாகரும் எழுந்து நின்னு இவங்கள ரிசீவ் பண்றாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு உடனே ஈஸ்வரியோட காலை தொட்டு கும்பிட, சுதாகர, "ஐயோ, என்ன பண்றீங்க?" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "பெரியவங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல?" அப்படின்னு ரொம்பவே பவ்யமா சொல்றாரு சுதாகர். "உட்காருங்க, உட்காருங்கம்மா" அப்படின்னு சொல்ல கோபி ஒரு பேக் நீட்டுறாரு. "எதுக்கு இதெல்லாம்?" அப்படியே அவங்க அந்த பேக் வாங்கிக்கிட்டே சொல்ல, "இல்ல இருக்கட்டும்ங்கறாரு கோபியும். போய் 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வா" அப்படின்னு சர்வன் மேட் கிட்ட சொல்ல, "சரிங்கம்மான்னு" அவங்க உள்ளர ஓடுறாங்க. "எப்படி இருக்கீங்க சம்மந்தின்னு" கோபிய கேட்க, "எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்னு" சந்தோஷமா சிரிக்கிறாரு கோபி. அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சுதாகர் கேட்க, "நல்லா இருக்கேன்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "அம்மா, ஏன் முகமெல்லாம் வாடி போயிருக்குன்னு" கேக்குறாரு சுதாகர். "உடம்பு எதுவும் சரியில்லைங்களா?" அப்படின்னு அவரு தூண்டில போட, "உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. வெயில்ல வந்தேன்ல, அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "என்னம்மா நீங்க இந்த வெயில்ல வரணுமா? சொல்லி இருந்தா நாங்க வந்திருப்போமே. பெரியவங்க வயசான காலத்துல வெயில்ல எல்லாம் அலையக்கூடாதுமா" அப்படின்னு ரொம்பவே அக்கறையா பேச, கோபியும் ஈஸ்வரியும் அப்படியே பெருமையில பூரிச்சு போறாங்க. "ஆமா, இனியா எங்கன்னு" ஈஸ்வரி கேட்க, "இனியா மேலதாம்மா இருக்கா, நான் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சந்திரிகா எழுந்து போக, "இனியா டாடி, எப்படி இருக்கீங்க டாடி?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓடி வந்து இனியாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. கோபி எழுந்து நின்னு பொண்ணை ஹக் பண்ணிட்டு, "எப்படிம்மா இருக்கன்னு" கேக்குறாரு. "நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்ற இனியா, "பாட்டி" அப்படின்னு ஈஸ்வரியோட கைய புடிச்சுக்க, "எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியான்னு" கேட்க, "நான் நல்லா இருக்கேங்கிறாங்க" இனியா 2 கண்ணத்தையும் புடிச்சு நெத்தில முத்தம் கொடுத்து பேத்திய சந்தோஷமா பாக்குற ஈஸ்வரி கிட்ட, "எப்படி இருக்கீங்கன்னு" இனியா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கீழ வந்த நிதிஷும், "அங்கிள் நல்லா இருக்கீங்களான்னு" கேக்குறாரு கோபிய. "நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கோபி கேட்க, "நான் நல்லா இருக்கேன் அங்கிள்ங்கிறாரு அவரு. "ஓ, குட்" அப்படின்னு கோபி சொல்ல, "நாங்க ஊர்ல இருந்து வந்தப்பவே நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன்" அப்படின்னு நிதிஷ் சொல்ல, "நான் வரணும்னு தான் நினைச்சேன் கொஞ்சம், ஆனா நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் விட்டுட்டோம்" அப்படின்னு கோபி சொல்ல, "இட்ஸ் ஓகே" அப்படின்னு நிதிஷ் சிரிக்கிறாரு. காஃபி வர ஈஸ்வரியும் கோபியும் காஃபி குடிக்கிறாங்க. புது வீடு பத்தி சொல்லியிருந்தேன் இல்லம்மா, அந்த வீட்டுக்கு இனியாவும் நிதிஷும் கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படிங்கிறாரு சுதாகர். "அப்படியா, எப்போ?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லணும்" அப்படின்னு சுதாகர் சொல்ல, அப்படியே உச்சி குளிர்ந்து போற ஈஸ்வரி, "நானா?" அப்படின்னு கேட்க, "ஆமாங்கம்மா, நீங்க தானே வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க தான் நல்ல நாள் பார்த்து சொல்லணும்னு" சுதாகர் சொல்ல, சந்தோஷத்துல 5 கிலோ எடை ஜாஸ்தி ஆயிடுறாங்க ஈஸ்வரி. கோபியும் ரொம்பவே சந்தோஷமா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரிங்க" அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, "நிதிஷ், ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு" கோபி கேக்குறாரு. "நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிள்" அப்படின்னு அவரு சொல்ல, "ஓ, குட் குட்ங்கிறாரு கோபி. கொஞ்ச நேரம் எல்லாரும் கீழே சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இனியா கூட ரூமுக்கு வர்ற ஈஸ்வரியும் கோபியும், "இனியா நல்லா இருக்கியாமான்னு" கேக்குறாங்க. "நான் நல்லா இருக்கேன் பாட்டின்னு" இனியா சொல்ல, "வீட்டுக்கு வர வேண்டியது தானே, வரவே மாட்டேங்கிற" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "விருந்துக்குன்னு அங்க இங்க போய்கிட்டே இருக்கோமா, அதனால தான் என்னால வர முடியல" அப்படின்னு இனியா சொல்ல, "இனியாம்மா, சந்தோஷமா இருக்கில்ல, இந்த வீட்ல இருக்கவங்கலாம் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல" அப்படின்னு கோபி கேட்க, பாத்துக்கிறாங்க டாடி" அப்படின்னு இனியா சொல்றாங்க. "உன் அம்மா ஹோட்டலுக்கு போனியா?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, உடனே அவங்களோட முகம் மாறி போயிடுது. "போனேங்கிறாங்க" "எப்படி இருந்துச்சுன்னு" ஈஸ்வரி கேட்க, "ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாட்டி" அப்படின்னு இனியா சொல்ல, "உங்க அம்மாவுக்கு கொழுப்பு இனியா, அதான் இப்படி ஒரு ஹோட்டலை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கா" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "அம்மாவுக்கு கொழுப்பு எல்லாம் இல்ல, அம்மா இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படிதான் பாட்டி பண்ணிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு குட்டியா ஒண்ணு ஆரம்பிக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், எனக்கு அம்மாவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னாலதான் அவங்களோட ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு" அப்படின்னு இனியா சொல்ல, ஈஸ்வரி பதில் சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்காங்க. "நடந்ததெல்லாம் நடந்து போயிடுச்சு, உங்க அம்மாவை பத்தி நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம், ஏதாவது பண்ணலாம், டோன்ட் வரி" அப்படின்னு கோபி சொல்ல, "இல்ல டாடி, என்னாலதான் அம்மாவோடது எல்லாமே போச்சு" அப்படின்னு இனியா சொல்ல, "அப்படி இழந்து இன்னொன்னு கிடைக்கிறது இழந்த விஷயத்தை விட பெருசா இருந்தா நல்ல விஷயம் தானே, அவளோட ரெஸ்டாரண்ட் போச்சு, அதனால உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நாமளா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்படி ஒரு சம்பந்தம் அமையுமா சொல்லு"
இந்த சம்மந்தத்துக்கு முன்னால அந்த ரெஸ்டாரண்ட், வீடு எது போனாலும் பிரச்சனை இல்ல. இத பாரு இனியா, வீட்ல நடக்கிற பிரச்சனை எத பத்தியும் நீ யோசிக்காத. நீ சந்தோஷமா இரு. நீ உனக்குன்னு அமைஞ்ச வாழ்க்கைய நீ வாழு அப்படின்னு ஈஸ்வரி மண்டைய கழுவிட்டு இருக்க. அப்படியே இருந்தாலும் எப்படி பாட்டி அம்மாவ பத்தி கவலைப்படாம இருக்க முடியும்? அப்படின்னு இனியா கேட்க, பிள்ளைங்கள பத்தி கவலைப்படுறது தான் அம்மாவோட வேலை. அம்மாவ பத்தி கவலைப்படுறது பிள்ளைங்களோட வேலை இல்லம்மா. நீ சந்தோஷமா இருமாங்கறாங்க ஈஸ்வரி. அவங்க பேச்ச எடுத்து அப்படியே எடுத்துக்கிட்டு கோபி அவங்கள அங்கேயே விட்டுட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இனியாம்மா, பாட்டி சொல்றது தான் கரெக்ட். உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ ஹாப்பியா இருக்கணும். அப்படி இருந்தாலே எங்களுக்கு போதும். ஓகே அப்படின்னு கோபி கேட்க, சரின்னு அரைமனசா தலையாட்டுறாங்க இனியா. பாக்யா ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர்ஸ்க்கு பரிமாறிட்டு இருக்க, ஆன்ட்டி இந்தாங்க ஆன்ட்டி, நீங்க சொன்னபடி இத பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு கொடுக்க, அதுல என்னென்ன நாம்ஸ்ங்கிறதெல்லாம் அங்கங்க ஒட்ட வேண்டியதை பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. கரெக்டா இருக்கா ஆன்ட்டின்னு ஆகாஷ் கேட்க, கரெக்டா இருக்குடா, நீயே ஒட்டிடு இதெல்லாம்னு அவர் கையிலேயே திருப்பி கொடுக்குறாங்க பாக்யா. அப்ப ஓகே இப்பவே ஒட்டிடவான்னு ஆகாஷ் கேட்க, இப்ப வேண்டாம், எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறமா ஒட்டிக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, அத கையில வாங்கிக்கிற ஆகாஷ், அம்மா ஆன்ட்டி கிட்ட கேட்க சொன்னேனே அப்படின்னு செல்விகிட்ட கேட்க, நீயாச்சு பாக்யா அக்காவாச்சு, இதுல நான் எல்லாம் தலையிட மாட்டேன்பா. உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீயே கேளுடா. அக்காவுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டட்டும் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. ஆகாஷ் கொஞ்சம் தவிப்போட பாத்துட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு புரியாத பாக்யா, என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு வாயை திறந்து கேக்குறாங்க. நீயே சொல்லுடா அப்படின்னு செல்வி சொல்ல, நீ சொல்லுமாங்கிறாரு ஆகாஷ். அட சொல்லுங்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்ல, இல்ல ஆன்ட்டி, பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணேன், ஆனா அது கிடைக்கல அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, ஆமா செல்வி சொன்னாங்கறாங்க பாக்யா. இல்ல ஆன்ட்டி, ஃபீஸ் கட்ட அம்மாவை கஷ்டப்படுத்த எனக்கு பிடிக்கல, வேற ஜாப் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதான் இந்த மெஸ்லயே கொஞ்சம் பார்ட் டைமா வேலை பார்க்கட்டுமா அப்படின்னு ஆகாஷ் கேட்க, பாக்யா அப்படியே யோசனையா நிக்கிறாங்க. உங்களுக்கு வேணான்னா வேணாம் ஆன்ட்டி, கட்டாயமெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆகாஷ் சொல்ல, அப்படிலாம் இல்ல ஆகாஷ், உன்னால முடியுமா அப்படின்னு பாக்யா கேட்க, ஆன்ட்டி என்னால முடியும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாரு ஆகாஷ். கஷ்டமா இருக்காதா? இந்த வேலையையும் பார்த்துக்கிட்டு உன்னால படிக்க முடியுமா அப்படின்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் ஆன்ட்டி, அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற ஆகாஷ் பாக்யா முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க. சரி அப்படின்னா நீ வேலைக்கு வந்துடு, ஓகேவான்னு பாக்யா கேட்க, செல்வி ஆகாஷ் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நிஜமாவா ஆன்ட்டி அப்படின்னு ஆகாஷ் கேட்க, நிஜமாதான் சொல்றேன், நீ வேலைக்கு சேர்ந்துருங்கிறாங்க பாக்யா. அப்ப இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடட்டுமா அப்படின்னு ஆகாஷ் கேட்க, தாராளமா சேர்ந்துடு பாக்யா சொல்ல, சரிங்க ஆன்ட்டி அப்படிங்கிற ஆகாஷ் இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு திரும்பி, சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, அவர் ஒரு சப்பாத்திங்கிறாரு. சரிங்க சார்னு ஆகாஷ் உள்ளர போக, ரொம்ப தேங்க்ஸுக்கா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு வாசல பாக்க, அங்க கவுன்சிலரும் இன்னும் ரெண்டு அல்லக்கைங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அக்கா அங்க பாருக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, பாக்யாவை அந்த மூணு பேரையுமே பாக்குறாங்க. அந்த ஆண்ட வெளியே நின்னு கடையவே வெறிச்சு பாத்துட்டு இருக்கு பாரு. ஏங்கா இன்னைக்கும் கடைக்குள்ள வந்துருவாங்களோ அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க, பாக்யா அவங்களையும் முறிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க மூணு பேரும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. வருவாருன்னு தான் எனக்கு தோணுது செல்வி, வந்தா சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டுடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, பிரச்சனை எல்லாம் வராதுல்லக்கா அப்படின்னு செல்வி கொஞ்சம் யோசனையா கேட்க, வரும்தான், தினமும் இங்க வந்து உட்கார்ந்து குடிச்சிட்டு கூத்தடிக்கிறத நாம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல, நாம போலீஸுக்கு போன் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்காங்கிறாங்க செல்வி. கோபியும் ஈஸ்வரியும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. என்னம்மா, இனியாவை பார்த்தவனே ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க போலன்னு கோபி கேட்க, பின்ன இருக்காதா, சந்தோஷமா தானே இருப்பேன், நாம எப்படி இனியா இருக்கணும்னு நினைச்சோமோ அப்படியெல்லாம் அவ இருக்கா, அந்த மாளிகையில ராணி மாதிரி இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆமாமான்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு கோபியும். டேய், உங்க அப்பா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாருனா இனியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அது உண்மைதாமா, அப்பா இல்லாதது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல, இனியா மாமனார பாத்தியா, என்னைய பார்த்ததுமே கால்ல விழறாருடா, அம்மா அம்மான்னு பாசத்தை பொழியறாருடா, அவரை பத்தி பாக்யா நம்ம கிட்ட தப்பு தப்பாவே சொல்றா. என்னமோ அந்த டைம்ல நாமளும் யோசிக்கல, இனியா படிக்கணும் வேலைக்கு போகணும்னு சொன்னத, நல்ல வேளை நாம கேட்கல, கேட்டிருந்தா இனியாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. நமக்கு ஒரு விஷயத்துல குழப்பம் இருக்குன்னு வையே, பாக்யா கிட்ட போய் கேட்கணும்டா, அந்த விஷயத்த செய்யன்னு அவ சொன்னா நாம அதை செய்யவே கூடாது, அவ செய்யாதன்னு சொன்னா நாம அதை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய இன்வென்ஷனை பண்ணி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. அதுவரையிலும் குழப்பமா பாத்துக்கிட்டே இருந்த கோபி, அம்மா
பாக்யா மேல ஏம்மா இவ்வளவு கோவத்த காட்டுறீங்கங்கிறாரு. சிரிக்கிற ஈஸ்வரி, அவ எனக்கு புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சது சுத்தமா பிடிக்கவே இல்லடா. அதுவும் அவ்வளவு சின்ன ஹோட்டல்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா அவ விருப்பத்துக்கு அவ ஏதோ செஞ்சுட்டு போறாம்மா, விட்டுருங்களேங்கிறாரு கோபி. இத பாரு, அவ தனி ஆளா இருந்தா என்ன வேணா செய்யட்டும், யாரும் எதுவுமே கேட்க போறதில்ல. ஆனா அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவ செய்யற தப்பு, எடுக்கிற முடிவு எல்லாமே நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும்டாங்கறாங்க ஈஸ்வரி. அம்மா, வேலையையும் வீட்டையும் எப்படி பிரிச்சு பார்க்கணுங்கிறது பாக்யாவுக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு கோபி சொல்ல, நீ தாண்டா அவளை மெச்சிக்கணும். இனியா வாழ்க்கையும் ரெஸ்டாரண்ட்டையும் வச்சு அவ விளையாடின விளையாட்டெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாக்யாவை அவ போக்குல விட்டுறலாமா ப்ளீஸ், அவளை தொந்தரவு பண்ண வேண்டாமா அப்படின்னு கோபி கேட்க, அவளை யாருடா தொந்தரவு பண்றது, அவ தான் மூட்டைப்பூச்சி மாதிரி நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இவங்களுக்கு எப்படிதான் சொல்றதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிற கோபி, அம்மா அவ வாழ்க்கையில பெரிய பகுதி அவ குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் வாழ்ந்திருக்காமா. இப்பதான் கொஞ்ச காலமா அவள பத்தி அவ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்குன்னு சுயமா ஏதாவது பண்ணணும்னு பாக்குறா. மத்தவங்க கிட்ட இருந்து அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணும்னு பாக்குறாமா அப்படின்னு கோபி சொல்ல, அது அங்கீகாரம் இல்லடா, அகங்காரம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, டென்ஷனை மறைச்சுக்கிட்டு, அம்மா ப்ளீஸ் கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கங்கிறாரு கோபி. அவ ரொம்ப காலம் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டாமா. இனிமேலாவது அவளுக்கு அவளுக்கு புடிச்ச மாதிரி வாழட்டுமேமா, சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமேமா அப்படின்னு கோபி சொல்ல, இருக்கட்டும்டா, அவ சந்தோஷமா இருக்கட்டும், அவளை பார்த்து நீ சந்தோஷமா இரு, நான் எதுக்கும் குறுக்க வரல. ஆனா ஒண்ணுடா, நான் சொல்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது, ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் புரியும். ஒரு கிழவி கிடந்து கத்திக்கிட்டே இருந்தா நாம கண்டுக்காம இருந்துட்டோன்னு அப்போ உங்களுக்கு புரியும். ஆனா நீங்கெல்லாம் நான் சொன்னதை புரிஞ்சுக்கும் போது குடும்பமே சின்ன பின்னமாயிருக்கும்டா, அத மட்டும் நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு வாக்கு சாபம்னு அள்ளி விடுறாங்க ஈஸ்வரி. அம்மா, அப்படி ஒரு பயம் உங்களுக்கு தேவையே இல்ல. நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆக போறது இல்லம்மா. முக்கியமா பாக்யானால குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லம்மா. அம்மா, நான் சொல்ல நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதாம்மா, அவள அவ போக்குல விட்டுருங்கம்மா ப்ளீஸ், நான் எனக்காக கேக்குறேன் பண்ணுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு கோபி கேட்க, சரி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரிம்மா சீட் பெல்ட்ட போடுங்கங்கிறாரு கோபி. பாக்யா கல்லாவுல உட்கார்ந்துருக்க, அக்கா இட்லி தோசை எல்லாமே காலி ஆயிடுச்சு, சப்பாத்தி மட்டும்தான் இருக்கு, வர்றவங்களுக்கு சப்பாத்தி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிடுங்கிறாங்க செல்வி. சரி செல்வின்னு சொல்லிட்டு அவங்க நோட்ட பார்க்க, என்னக்கா இன்னைக்காவது லாபம் வருமா அப்படின்னு செல்வி கேட்க, பெருசா வர்றதுக்கு வாய்ப்பில்ல, ஆனா கண்டிப்பா வரும். ஒரு 5-6 பேரு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆமாக்கா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு கூட வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போனாரு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு செல்வி சொல்ல, கவுன்சிலர் மட்டும் பிரச்சனை பண்ணாம இருந்தா நாம நல்லா சம்பாடிச்சிடலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, சந்தோஷமா சிரிக்கிற செல்வி அப்படியே நிமிந்து பார்க்க, கவுன்சிலரும் 2 அல்லக்கையும் வந்து நேர் எதிரில நிக்குதுங்க. அக்கா, கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி வந்துட்டாங்களே அப்படின்னு செல்வி சொல்ல, பாக்யாவும் அங்க பாக்க வாங்கன்னு சொல்லிட்டு கவுன்சிலர் அல்லக்கைங்களோட உள்ளர வர்றாரு. டேய் உட்காருங்கடா அப்படிங்கிற கவுன்சிலர், வணக்கம்மா, காலையில இருந்து போகும்போதும் வரும்போதும் பார்க்கதான் செய்யறேன், கூட்டம் சும்மா களை கட்டுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கவுன்சிலர் செவுத்த பார்க்க, மது அருந்தியவர்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது அப்படிங்கறத படிச்சுட்டு நமக்காக போஸ்டர் ஒட்டி இருக்கீங்களா, மது அருந்தியவர்களுக்கு அனுமதி இல்லை, ஆனா இங்க மது அருந்த அனுமதி இருக்கு அப்படிதானே அப்படின்னு அவர் நக்கலா கேட்க, இல்லங்க சார், இங்க குடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல, மெஸ்ஸ நாங்க 10 மணிக்கெல்லாம் மூடிடுவோம், அதுக்கு மேல இங்க உட்கார்றதுக்கோ மெனுவுல இல்லாதத கேட்கறதுக்கோ யாருக்குமே அனுமதி இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னங்க மேடம், இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஏதாவது டீச்சரா இருந்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களே அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் சில ரூல்ஸ் இருக்கு, அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஒரு ஏரியா கவுன்சிலர் கிட்ட டீல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தாங்க மேடம் பண்ணணும் அப்படின்னு அவரு சொல்ல, மக்கள் ஓட்டு போட்டு உங்களை இந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, நிறைய மக்களோட நம்பிக்கையை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, அந்த மரியாதை எனக்கு உங்க மேல இருக்கு, அதே மாதிரி இன்னொருத்தங்க வேலை செய்யற இடத்துக்கான மரியாதையையும் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன்னு இன்டைரக்டா மிரட்டுறாங்க பாக்யா. நல்லா பேசுறீங்க மேடம்ன்ற கவுன்சிலர் கொஞ்சம் கூட சூடு சொன்னையே இல்லாம, வாங்க உட்காருங்கடாங்கிறாரு. பாக்யாவும் செல்வியும் திகைச்சு போய் பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அசெம்பிள் ஆயிருக்காங்க. இவ பேரு சித்ரா, நாளையில இருந்து இங்க நம்ம வீட்ல வேலை பார்க்க போறா அப்படிங்கிற பாக்யா, நீ நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு என்ன அப்படின்னு சொல்ல, சரிக்கான்ட்டு அவங்க கிளம்புறாங்க. ஏய்,
நீயே வீட்ல இருந்து வீட்ட பாத்துக்கோன்னு நான் சொன்னா, வீட்ட பாத்துக்கிறதுக்கு நீ வேற ஆள ஏற்பாடு பண்றியா? சரி, வேலைக்கு ஆள் வைக்கிற. சம்பளம் யார் குடுக்கறது? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, வீட்டு செலவ பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, செழியனும் எழிலும். அவங்களே சம்பளத்த குடுக்கட்டுமேங்கறாங்க பாக்யா. எழில், செழியன் முகம் 2 பேருமே அப்படியே சுருங்கி போயிடுது. பாக்யாவ ஈஸ்வரி என்னடாங்கிற மாரி பாக்குறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.